நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்னம் தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் பாகமான 8ஆம் ராசியான கடக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கடக ராசியில் உங்களுடைய புத்திநாதனாகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி அந்த நட்சத்திர வாயிலாக எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்னம் தனுசு ராசி அந்த பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க. தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே 100% பார்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே செட் ஆகும். ஓகேங்களா? சரிங்க. அப்போ இது வந்து எத்தனை கோடி திசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 6 கோடியும் 11 கோடியோ சுக்கிர திசைங்க. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்கன்னா 9 கோடின்னு புத்தி. ஓகேங்களா? இப்போ உங்களில் அது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரன் திசை 20 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க. அப்போ சுக்கிரன் திசையில் சூரிய புத்தி எத்தனை ஆண்டு காலம் இருக்குன்னு கேட்டால் 1 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 8ஆம் ராசி 8ஆம் பாகமான கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும், பூசம் 1 2 3 4 பாதம் இருக்கும், ஆயுள் 1 முதல் 2ஆம் பாதம் 3ஆம் 4ஆம் பாதம் வரைக்கும் வந்து 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உங்களுடைய புஷ்கர மாதம் வாங்கி உங்களோட புத்திநாதனாகிய 9 கோடி என்ன எப்படி ஆட்சி புத்தி நடத்தி பலன் அளிக்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க? 8 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 8 சம்மந்தப்பட்டு 1 4 சம்மந்தப்பட்டு அப்போ 9 சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம் பெறுவார். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நவம்சம் வர்க்கோத்தம் பெறுவார். அப்போ 9ஆம் தேதி 8 போய் மறைஞ்சு வர்க்கோத்தம் பெறுறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 1 4 சம்மந்தப்பட்டு 8 சம்மந்தப்பட்டு 9 வர்க்கோத்தம் பெறுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளோட தந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி இருப்பாருன்னா கட்டாயம் அவர் வந்து பிறந்தது ஒரு ஊர் வளர்ந்து ஒரு இடமா இருக்குங்க. இல்லைன்னா நம்ம இருக்கிற குடும்பத்தை விட்டு அவர் ஊர் விட்டு ஊர் போய் அங்கே பிளப்பு நடத்தி அங்கே வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு அங்கே ஊரில் ஒரு சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு பேரு புகழ் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த குழந்தையோட ஜாதகமாக இருந்து நீங்கள் தந்தையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தொடர்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு பெரிய மனுஷன் தொடர்பு கட்டாயம் இருக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு தக்க இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி பண்ணாலுமே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வாசல் வண்டி வாகனமாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சம்பாரித்து எல்லாம் ஒரு உழைச்சி வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குமே தவிர பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்காதுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் சூரிய பகவான் வந்து என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? 8ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 2 3 சம்மந்தப்பட்டு 9 சம்மந்தப்படுதுங்க. ஓகே, 9 தன்சாது பண்ணல 8 மறைஞ்சி புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 3 சாரத்தில் உட்காந்து புத்தி நடத்துகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட வளர்ச்சிக்காக நம்மளோட குடும்பத்துக்காக நம்மளோட செயல்பாட்டுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் ட்ராவல் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ட்ராவல் பண்ணி அங்கே போய் நம்ம உழைச்சி நம்ம இங்கே பணம் அனுப்புவோம். ஓகேங்களா? அப்போ அங்கே உழைச்சி பணம் எடுத்து சில பேர் அங்கேயே செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம புத்தி அப்படியே பாயிண்ட் அப்படியே மாற்றி விட்டுரும். அப்போ ஏற்கனவே எண்ணங்கள் இருந்திருக்கும். இந்த எண்ணங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க அப்படியே நம்மளுக்கு ஒரு குடும்பத்துக்காக நம்ம இடம் விட்டு இடம் மாறிக்கலாம், அங்கே போய்க்கலாம், அங்கேயே போய் செட்டில் ஆகிக்கலாம், அங்கே நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது. அப்போ அங்கே போனால் அங்கே உள்ள ஒரு பெரிய மனுஷங்கிட்ட அங்கே உள்ள சமுதாயத்தில் நம்ம ஒரு பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது சரௌண்ட் நம்ம பிடிச்சி போய் நம்ம அங்கேயே சரௌண்டு பண்ணுவோம். இல்லை அங்கேருந்து நம்ம இங்கே அனுப்பி இங்கே உருவாக்கிட்டு இருப்போம் யாரும் நம்ம இருப்பிடத்தில். ஓகேங்களா? இந்த மாதிரி பாயிண்ட் போல் நம்ம மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி வந்து குடும்பத்தை நல்ல ஒரு வருவாய் நம்ம ஈட்டக்கூடிய வர நம்ம அனுப்புவோம். அது இளைய சகோதரம் பார்த்தீங்கன்னா அவங்க உண்டான முயற்சி நம்ம செயல்படுக்கலாம். அங்கேருந்து நம்ம திறமையாகும். நம்மளோட முயற்சிகளாக வெற்றி படுறதுக்கு நம்ம அங்கேருந்து உழைச்சி நம்ம 4 பேர் தெரிகிற அளவுக்கு நம்ம செயல்பாடு நம்ம இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் தந்தையாருக்கு சின்ன செலவு விரயங்கள் வருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி போட்டுக்கிறது பரவாயில்லைங்க. ஓகேங்களா? ரைட், ஓகேங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த ஆயுள் சாரத்தில் உங்களுடைய புத்திநாத சூரிய பலன் வந்து என்ன பலன் அடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க? 8ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 7 10 சம்மந்தப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ 9 சம்மந்தப்படுது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஊர் டு ஊர் தூரத்து பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒன்று சிலர் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருமணம் ஆக மாட்ட வேலையை பார்ப்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழில். ஓகேங்களா? அந்த மாதிரி கூட்டு தொழில் இந்த மாதிரி பட்டப்படிப்பு இந்த மாதிரி படிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் போய் தங்கி படிக்கிறது, அதை ஊரோட தொழில் பண்ணுறது, கூட்டு தொழில் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வேலைப்பாடுகளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மூலியம் ஒரு வருமானத்தை ஈட்டுறது. ஓகேங்களா? அது மூலம் ஒரு செலவு விரயத்துக்கு அதாவது வந்து எல்லாம் மாற்றி
நம்மளுக்கு ஒரு உருமானத்தை பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பாதகாதி புத்தி இல்லைங்களா. அப்போ 9 சம்மந்தம் 8 சம்மந்தப்படுது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் ஒரு வர மாதிரி இருக்கும், அப்படியே பிரேக் அப் ஆகுங்க. ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன தான் சூதானமாக உஷாராக செயல்படணுங்க. அப்போ உஷாராக விவரமாக செயல்பட்டோம்னா ஒரு புரோஜனமான ஒரு அமைப்பு கிடைக்குங்க. ஓகேங்களா. நீ பார்த்து பயணிங்க, சிறப்புடன் வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.